ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி. இதன் தலைப்பு விதியை மாற்றும் வல்லமை கொண்ட வீடு அப்படின்னு நான் 3ஆம் இடத்தை அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அது முயற்சிகள் ஸ்தானம். இந்த முயற்சிகள் ஸ்தானத்தில் உங்கள் லக்னாதிபதி போய் அமரும்போது நிச்சயமாக நீங்கள் ஒரு முயற்சி உடைய மனிதராகத்தான் இருப்பீர்கள். நல்ல வகையான முயற்சியோ கெட்ட வகையான முயற்சியோ முயற்சி செய்யாமல் மட்டும் இருக்க மாட்டீங்க. பல நிலைகளில் இந்த தொடர் முயற்சியினால் வெற்றி வாகையை சூடிவிடும் அமைப்பு தான் நிறைய லக்னங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. உங்கள் லக்னாதிபதி 3ஆம் இடத்துல பகை பெற்று இருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட 1-2 தவறான முயற்சிகளுக்கு பிறகும் வாழ்க்கையில் படிப்பினையை கற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து உங்கள் தைரிய வீரிய செயல்திறன் ஸ்தானத்தினால் வெற்றியை கட்டாயம் அடைந்து விடுகிறீர்கள். இது நிதர்சனமான உண்மை. இன்னொரு அமைப்பு படி பார்க்கும்போது இயற்கை பாவக்கோள்கள், இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், சூரியன் போன்றவர்கள், சூரியன் அறப்பாவிதான்னாலும் அவரும் பாவிங்க லிஸ்டில் வரார். பாவக்கோள்கள் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது வெற்றிக்கான உபஜயஸ்தானமாகவும் சூட்சுமமாக வர்ணிக்கப்படுகிறது. ஸோ அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தருவார்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சில காணொளிகளில் குறிப்பிட்டிருக்கிறத இந்த இடத்துல திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் லக்னாதிபதி என்பவர் எந்த வீட்டில் அமர்கிறாரோ அங்கிருந்து தான் உங்கள் வாழ்க்கை தொடங்கும். எண்ணங்கள், செயல், சிந்தனை எல்லாமே அங்கிருந்து தான் தொடங்கும். இப்போ 3ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருக்கிறாருனாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு செயல்திறன் மிக்க சிந்தனைகள், நண்பர்கள், உதவி, நிறைய தொடர்புகள், புகழ் அடைய வேண்டும் என்கின்ற வேட்கை, புகழடைந்தே தீர வேண்டும் என்கின்ற வேட்கை, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பது, தைரியம் மிக்கவராக இருப்பது, துணிச்சல் உடையவராக இருப்பது, செயல்திறன் கொண்டவராக இருப்பது, தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற துறைகளில் மிக பெரும் வெற்றியாளர்களாக இருப்பது, இயங்குவது, இயக்குவது, மற்றவர்களை வழிநடத்தி செல்வதுங்கிற மாதிரியான இந்த பண்புகள் எல்லாம் நேச்சராகவே வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அப்போ லக்னாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு விதத்தில் சிறப்பு தான். கேந்திர திரிகோண ஸ்தானங்களுக்கு அடுத்த நிலையில் நன்மை பயக்கும் வீடாக வரக்கூடியது 3 கேந்திர திரிகோண ஸ்தானங்கள். லக்னாதிபதி இருந்தால் அது ஒரு தனி சிறப்பு. இந்த 3ஆம் இடத்தில் இருப்பதும் முயற்சி உடையவராக, செயல்திறன் மிக்கவராக உங்களை மாற்றும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மேச லக்னத்திற்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கார். இது கொஞ்சம் நெகட்டிவ் பலன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு இயற்கை பாவியான செவ்வாய் ஒரு இயற்கை சுபருடைய வீட்டில் தனக்கு பிடிக்காத பகை வீட்டிலேயே அமர்ந்திருந்தாலும் கூட தனக்கு பிடிக்காத வழிகளில் முயற்சி செய்தும் கூட வெற்றி அடைஞ்சிருவார். இப்போ ஒரு பையனுக்கு டாக்டருக்கு படிக்க பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வீட்டில் பேரண்ட்ஸ் கம்பல்சரி இதுதான்ப்பா ஆகணும், நம்ம ஃபேமிலியே பரம்பரையாக எல்லாரும் அதில் இருக்கோம் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லி படித்து அதில் கூட ஜெயிப்பார். அதுதான் இந்த 3ஆம் இடத்துல மேச லக்னத்துக்கு செவ்வாய் இருக்கிறது. தனக்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தாலும், தனக்கு பிடிக்காத துறைகளாக இருந்தாலும் அதிலும் சாதிக்கும் தன்மையை மேச லக்னத்துக்கு செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கும். நண்பர்களுக்காக, சகோதரர்களுக்காக, தொடர்பு பெறும் நபர்களுக்காக தன் வாழ்நாளில் பெரும் பகுதி முயற்சி செய்து வெற்றிகளை குவிக்கும் அமைப்பாகவே இது இருக்கும். தனக்காக ஜாதகர் வாழ்வதை விட பிறருக்காக வாழும் அமைப்பு சற்று மிகுதியாக இருக்கும் மேச லக்னத்துக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்கும்போது. நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, நிறைய வெளிநாடுகள் போகிறதுக்கான ஆர்வங்கள் இருக்கும். தொலைத்தொடர்பு துறை, தபால் தந்தித்துறை, கம்ப்யூட்டர் துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐடி துறைகள் போன்றவற்றில் புகழ் பெறுவதற்கும் சாதிப்பதற்கும் இது ஒரு அமைப்பாக இருக்கும். எழுதுவது, இயங்குவது, இயக்குவது போன்ற துறைகளிலும் இவங்க சாதனை புரிவாங்க. எழுதுதல், இயங்குதல், இயக்குதல், இது 3மே இவங்களுக்கு வரும். சினிமா துறையில் சாதிக்கிறதுக்கான அமைப்பும் மேச லக்னத்துக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது கிடைக்கப்பெறும். ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு 3ல் சுக்கிரன் இருக்கிறது நல்லதில்லை. த ரீசன் நம்பர் 1, இயற்கையாகவே சுக்கிரன் 3ஆம் இடத்துல வலுவை இழந்துருவார். நீங்கள் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது கொஞ்சம் வீக் தான். இதில் நீங்கள் ரிஷப லக்னமாகவே இருந்து சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது டோட்டலாக ஜாதகர் செயல்திறன் குன்றியவராக மாறிடுவார். அப்படி அவர் செயல்பட்டால் அது கூட பிறந்தவங்களுக்காகவும் தாயாரின் வழிகாட்டுதலுக்காகவும் மட்டுமாகவே இருக்குமே ஒழிய ஜாதகர் தனக்கான வாழ்க்கையை சுத்தமாக வாழ முடியாமல் போயிடும். ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது. ஒருவேளை வீடு கொடுத்த சந்திரன் லக்னத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலோ
அல்லது பௌர்ணமிக்கு நிகராக வளர்பிறை சந்திரனாக இருந்தாலோ செயல்திறன் மிக்க வேறு கிரகங்கள் ஏதேனும் அங்கே அமர்ந்தால் மட்டும்தான் ஜாதகரின் வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இவங்களும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் எல்லாமே வீண் முயற்சியாக விழலுக்கு இறைத்த நீர் போல வேஸ்ட் ஆகும். மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்புங்க. தன்னுடைய உச்ச வீட்டை நெருங்கி விட்டாருங்கிற ஒரு பவர் ஒன்று. ரெண்டாவது, தனக்கு பிடித்த அதி நண்பருடைய வீட்டில் ஆத்மார்த்தமாக அமர்ந்திருப்பார். நிறைய முயற்சி பண்ணுவாங்க, நிறைய வெற்றிகளை குவிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். பொதுவாக உபய லக்னங்களுக்கு இந்த மாதிரியான மறைமுக வலுவை லக்னாதிபதி பெறும்போது ஜாதகர்கள் பெரும் வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் மிதுன லக்னத்துக்கு புதன் சிம்மத்தில் இருப்பது சிறப்பிலும் வெகு சிறப்பு. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான விஷயங்களில் சக்ஸஸ் பண்ணுவாங்க, ஆடிட்டர் ஆகிறதுக்கான தகுதி உடையவர்களாக இருப்பாங்க, கணிதத்தில் புலமை பெற்றவர்களாக இருப்பாங்க, அரசாங்கத்தின் ஆதரவை பெறுபவர்களாக இருப்பாங்க. கடகலக்கண ஜாதகர்களுக்கு சந்திரன் 3ல் இருக்கலாம். இது ஒரு வெற்றிக்கான சூட்சுமம் தான். ஏன்னா உபஜயஸ்தானம் உங்கள் ராசியாக வரும். லக்ன கடகம் ராசி கன்னி அப்படிங்கிற அமைப்பில் வரும். வளர்பிறை சந்திரனாக இருந்தபோது கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல வலிமையானது ஒரு அமைப்பு இருக்கும். முயற்சிகளில் உழைப்பின் மேன்மையை உணர்ந்தவராக இருப்பாங்க. பெரிய பெரிய கம்பெனிக்கு தலைமை பொறுப்பு நிர்வாகம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்நிய தேசத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆடிட்டர் மாதிரியான புதன் சார்ந்த துறைகளில் படிப்பாங்க. கலைத்துறையில் சாதிக்கும் யோகிதைகளும் உண்டாகும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது நீச்சம்ங்கிற வலுவை அடைவார். ஆனால் அவர் 20 டிகிரிக்கு மேலே போயிட்டார்னா நீச்சபங்கம் கிடச்சிடும். நேச்சராக சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கலாம், தப்பில்லை. உபஜயஸ்தானத்தில் சூரியன் இருப்பது ஜாதகருக்கு ஒரு வலிமையை தரும். சூரியன் மிக இன்றியமையாத கிரகங்கிறதுனால சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 3ல் இருந்தாலே ரொம்ப வீக் ஆகிடுவாங்கங்கிற எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சூரியனோட சனி, ராகு, கேது போன்ற பாவிகள் இணைஞ்சால் மட்டும்தான் அவர் வீக் ஆவார். மற்றபடி 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது முயற்சி உடையவராக, தலைமை பொறுப்பு உடையவராக, அரசு பதவி அடைபவராக இருப்பாங்க. நம்ம மாபெரும் மன்னவருக்கு மன்னவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனுக்கு சூரியன் சிம்மத்தில் துலாத்தில் தான் இருப்பார், நீச்சம்தான். ஆனால் அதுக்காக அவர் வலிமை இல்லாதவர்னு சொல்லிட முடியுமா? அந்த மாதிரி தான் சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 3ல் இருப்பது பெரும் கெடுதல்களை செய்து விடுவதில்லை. கன்னி லக்னத்துக்கு புதன் 3ஆம் இடத்தில், இது கொஞ்சம் வீக்கான வீடு தாங்க. இது அவருக்கு பிடிக்காத வீடு, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுங்கிறதுனால சிநேகிதத்தாலேயே அழிவார்கள். தீய சிநேகிதங்கள், தவறான தொடர்புகள், அதனால் ஏற்படும் பிரச்சனைகள், தேவையற்ற விஷயங்களில் முயற்சி செய்வது, அதனாலேயே ஜாதகம் பின்னடைவை சந்திப்பதுங்கிற மாதிரி இருக்கும். இவங்க எப்போ பார்த்தாலும் இயங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் பூஜ்யமான பலன்களையே பெறுவார்கள். அதனால் கன்னி லக்னத்துக்கு புதன் விருச்சிகத்தில் போய் உட்கார்றத சிறப்பென்றே சொல்ல முடியாது. மேச லக்னத்துக்கு செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது கூட ஜாதகரை ஜெயிக்க வச்சிரும். ஆனால் கன்னி லக்னத்துக்கு புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மிக மோசமான விளைவுகளை தரும். செவ்வாய் வலுத்தா இந்த பலன் மாறும். இப்போ கன்னி லக்னம், புதன் 3ஆம் இட விருச்சிகத்தில் இருக்கார், செவ்வாய் உச்சம் மகரத்தில், கண்டிப்பாக ஜாதகர் ஜெயிச்சிருவார். ஸோ எல்லா விதிகளுக்குள்ளும் விதிவிலக்குகள் ஒளிந்திருக்கும் என்பதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. கடகத்தில் உச்சம் பெற்ற குரு புதனை பார்த்துட்டு இருக்காரு, நல்வழிப்படுத்த ஒரு ஆள் இருப்பார். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். பொதுவாக புதன் விருச்சிகத்தில் இருப்பது கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு சிறப்பை தருவதில்லை. துலா லக்னம் சுக்கிரன் 3ஆம் இடத்துல தனுசில் இருக்கிறது. இங்கே ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 3ஆம் இடம் கடகத்தில் இருப்பது அளவுக்கு மோசமாக இருக்கார். இது குருவுடைய வீடு. சுக்கிரன் இங்கே ஒரு மாதிரி சமநிலையில் இருப்பார். 3ஆம் இடம் அவருக்கு வீக்கு தான்னாலும் கூட இங்கே ஜாதகர் மற்றவர்களின் அறிவுறுத்தலாலும் வழிகாட்டுதலாலும் திறம்பட தன் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ளும் தன்மைகள் உருவாகும். சார்பு நிலை ஜாதகமாக தான் இருப்பார். ஆனால் பேரண்ட்ஸு சொல்கிறத, பெரியவங்க சொல்கிறத, கூட பிறந்தவங்க சொல்கிறத, நண்பர்கள் சொல்கிறதைன்னு கேட்டு நடந்து அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து கொள்ளும் தன்மை கொண்டவராக இருப்பார். அதனால் இது பெரும் பாதகத்தை தந்து விடுவதில்லை. மறைவுதான், ஆயினும் ஜாதகர் ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சூட்சமாக இருக்கும். ஏன்னா அது தனுசு வீடுங்கிறது. விருச்சிக லக்னம் 3ஆம் இடத்தில் செவ்வாய், உச்ச பவர், ஹைலி பவர்ஃபுல். இது மோஸ்ட்லி டேஞ்சரஸும் கூட. ஒரு வலிமையான ஆயுதம் என்பது மக்களை காப்பாற்றும் இராணுவ வீரர்கிட்ட இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே மக்களை அழித்தொழிக்கும் தீவிரவாதிகிட்ட இருந்துச்சுன்னா பிரச்சனை. அதனால் விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வலுப்பெறுவது என்பது சிறப்பு தான் என்றாலும் கூட இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்கிறார், யாருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார்ங்கிறத பொறுத்து தான் முடிவாகும். ஆனால் ஜாதகர் வலுவானவர் தான். நல்லவரோ கெட்டவரோ ஜாதகர் வலுவானவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இயற்கை சுவர்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெற்று விட்டால் ஜாதகர் நிச்சயமாக ஒரு ஆக்க சக்தியாக மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு முன்னோடியாக திகழ்வார். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது.
பாவக்கோள்கள் தொடர்பு கொண்டுருச்சுன்னா அழிவு சக்தியாக அப்படியே மாறிடுவார். இதுதான் வித்தியாசம். தனுசு லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு இருக்கலாம். நிலைத்த வீடு, கும்ப வீடு, சனி பகவானுடைய வீடு. அந்த வீடை வலுப்படுத்தி ஜாதகர் நிச்சயமாக முயற்சிகளால் புகழடையும் யோகிதை உண்டாகும். 3ஆம் இடம் புகழ் ஸ்தானமும் கூட. நேர்மையான நியாயமான வழிகளில் புகழை பெறும் யோகிதைகள் உண்டாகும். எழுத்தாற்றல் மிக்கவராக, சொல்லன்மை மிக்கவராக, செயல்திறன் மிக்கவராக ஜாதகர் இருப்பார். நிரந்தரமாக தனம் வரும் யோகிதைகள் உண்டாகும். பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம் உடையவராக, பெருமளவு சொத்து சேர்க்கும் யோகிதை கொண்டவராகவும் ஜாதகர் இருப்பார். இது ஒரு சிறந்த அமைப்பு. 7ஆம் இடத்த குரு பார்ப்பார், 9ஆம் இடத்த குரு பார்ப்பார், 11ஆம் இடத்த குரு பார்ப்பார். அங்கே உட்கார்ந்தார்னா இதன் மூலமாகவெல்லாம் ஜாதகருக்கு செயல்திறன், புகழ், மேன்மை, அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும் அமைப்பாக போயிடும். அதனால் தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பிலும் வெகு சிறப்பு. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் மீனத்தில் போய் சனி உட்கார்ந்து, இது சிறப்பான ஒரு அமைப்பு. இயற்கை பாவியான சனி குருவோட வீட்டில் உட்கார்றது வெகு சிறப்பு. தனுசு லக்னத்துக்கு தகுந்த மாதிரியே புகழ், வன்மை, மேன்மை, யோகம், பாக்கியதை, செயல்திறன் எல்லாமே மகர லக்னத்துக்கும் கிடைக்கும். அதனால் சனி இங்கே 3ல் இருக்காரே அப்படிங்கிறது மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதில் குருவும் வளர்த்துட்டார்னா ஜாதகர் பெரும் துன்பங்களிலிருந்து வெளிப்பட்டு வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் தன்மை கொண்டவராக இருப்பார். நிறைய ட்ராவல் பண்ணுவார். வெளிநாட்டில் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மறைமுக சொத்துக்கள் சேரும் யோகியதைகள் இருக்கும். எப்போதும் முயற்சி உடையவராக இருப்பார். அந்த முயற்சிகளால் வெற்றிகளை குவிப்பவராகவும் இருப்பார். ஏற்கனவே இது ஒரு சரலக்கணம்ங்கிறதுனால கண்டிப்பாக வாழ்வியலில் வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இது மாறும். கும்பலக்ன ஜாதகர்களுக்கு 3ஆம் இடம் மேசத்தில் சனி, இங்கே சிம்மலக்னத்துக்கு சொன்ன அதே மாதிரியான விதி தான். நீச்சம் அடைவார். ஆயினும் பாவக்கோளான சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ஜாதகரை முயற்சியை சற்று குறைத்து வெற்றிக்கான சரியான பாதைக்காக வெயிட் பண்ண வைக்கும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கும்பலக்னம் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அதீதமான முயற்சிகள், அதனால் ஏற்படக்கூடிய தோல்விகளை தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய லக்னங்களில் கும்பமும் ஒன்று. இயற்கையாகவே பாருங்கள், கும்பலக்னத்துக்கு 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தில் லக்னாதிபதி நீச்சங்கனால இவங்களுடைய முயற்சி மோஸ்ட்லி நீச்சமான முயற்சிகளாகவே இருக்கும். உபயோகம் இல்லாத முயற்சிகளை நிறையா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த வகையில் இங்கே 3ஆம் இடத்தில் சனி இருந்து வீடு கொடுத்தவன் வலுப்பெற்று இயற்கை சுபரும் யாராவது தொடர்பு பண்ணிட்டாங்கன்னா ஜாதகர் வெற்றிக்கான வாய்ப்புகளை பெறக்கூடியவராகவே இருப்பார். புகழடைவார், கௌரவம் அடைவார், அந்தஸ்தை பெறுவார்ங்கிற மாதிரியான அமைப்புகள் கைகூடி வரும். மீன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு இருக்கலாம். தனுசு லக்னம் மாதிரியே தான். இது ஒரு நிலைத்த வீடு, இயற்கை சுபரின் வீடு. வலிமை மிகுந்தவராகவும், தனம் உடையவராகவும், உதவிக்கு ஆட்கள் கிடைக்கக்கூடியவராகவும், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு மிகுதியாக கிடைக்கும் தன்மை கொண்டவராகவும் ஜாதகர் இருப்பார். குடும்பம் அமைந்த பிறகு பொருளாதாரம், முன்னேற்றம், அழகான வாழ்க்கை துணை, மகாலட்சுமி போன்ற மனைவி அமைவது, நல்ல கணவர் அமைவது, ஆயுள், ஆரோக்கியம், திடகாத்திரம், முன்னேற்றம் போன்றவற்றை தரும் வீடாக இது அமைஞ்சிடும். அப்போ மீன லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு தான். இப்போ 3ஆம் இடம் என்கின்ற ஸ்தானங்களில் சில கிரகங்கள் வலுவை இழக்கின்றன. உதாரணமாக கும்பலக்கணத்திற்கான சனி பகவான், சிம்ம லக்கணத்திற்கான சூரிய பகவான் வலுவை இழக்கிறார். கன்னி லக்கணத்திற்கான புதன் வலுவை இழக்கிறார் என்றாலும் கூட இழந்த வலுவை அவர்கள் வேறு கிரகங்களின் வாயிலாக திரும்ப பெற்றுவிட்டார்கள் என்றால் நிச்சயம் அது தோல்விக்கான அமைப்பாக இருக்காது. 3ஆம் இடத்தினுடைய நேச்சுரல் கேரக்டரே முயற்சி தான். விதியை மாற்றும் வல்லமை கொண்ட வீடு 3. அதனால் தங்களுடைய மோசமான விதி அமைப்பினை மாற்றிக்கொள்ள துணிகரமான செயல்திறன் மிக்கவர்களாக ஜாதகர்கள் நிச்சயம் விளங்குவார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.